the change generation. We are the change generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலும் இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஜாஷ்வா டிவி குடும்பமாக பார்க்கிற நேயர்கள் அனைவரையும் இந்த ஆசீர்வாத வேளைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவருடைய கிருபை என்றும் நம்மை பாதுகாக்கிறது. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அசைவாடும் பொழுது பாடுகள் எல்லாம் மறைந்து போகும், பிரச்சனைகள் எல்லாம் மாய்ந்து போகும். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாத வேளையை நாம் ஜெபம் செய்து ஆரம்பம் செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மாலை வேலைக்காக மே துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகளை ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம். மகனை மறைத்து நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, நீங்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மை பாவத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய பரிசுத்தத்திற்கென்று அழைத்த தேவன். அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவர். உலகம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நம்மை வீழ்த்தலாம் என்று சொல்லி நினைத்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து அந்த பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் எந்த விதமான பாவத்திலும் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். வேதத்திலே லூக்கா எழுதிய புத்தகத்திலே 6வது வசனத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6:26வது வசனத்தின் முதல் பாகம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும் பொழுது உங்களுக்கு ஐயோ. ஒரு மனுஷன் நம்மளை உனக்கு காணாது நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டான்னா நமக்கு பின்னால் இருந்து வேட்டு வைக்கான்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவருடைய முகத்தை, ஆண்டவருடைய திருச்சமூகத்தை மட்டும் நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நல்ல அருமையான பாடல், அருமையான பக்தர். அவருடைய வாழ்க்கையிலே அப்படியே நடந்த சம்பவங்களை அப்படியே பாடலாக எழுதியிருக்கிறார். அவருடைய கிருபையின்றி நாம் ஒரு நாளும் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் உண்மை. அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது, அவருடைய கிருபை நம்மை போஷிக்கிறது. பல கோடி வார்த்தைகள் உலகத்தில் எத்தனையோ மனுஷங்க தெய்வீக வார்த்தைகளை பேசலாம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய வசனம் ஒவ்வொன்றும் நம்மை வாழச் செய்கிறது, நம்மை உருவாக்குகிறது, நம்மை உடைத்து அதை நம்முடைய இந்த உலகத்திலே நம்மை பலப்படுத்துகிறது. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், கல்லுக்குள் தேரையை வைத்த தேவன். கல் உள்ளே உடைச்சி பார்த்தா தேரை இருக்குது, ஆனால் அதுக்கு உயிர் இருக்குது. அப்படிப்பட்ட தேவன் நல்ல தேவன். அந்த தேவனைத்தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தேவனைத்தான் நாம் நம்முடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சர்வ வல்ல தேவன். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார், அதை சொல்லி முடியாது. எத்தனையோ நன்மைகள். எத்தனையோ மனுஷங்க நம்மை விழுங்கலான்னு சொல்லி, எத்தனையோ மனுஷங்க நம்மை காலி பண்ணிடலாம்னு சொல்லி, எத்தனையோ மனுஷங்க நம்ம இந்த கிராமத்தை விட்டு ஓடிடுவான்னு சொல்லி நினைத்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தின தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன், சர்வவல்ல தேவன். அந்த பாடல் அருமையான பாடல். அந்த பாடல் வரிகள் உணர்ந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அபியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வளமானதாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். எப்பொழுதும் கூட நாம் கடந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். நம்ம யோசி பார்க்கலாம். நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுலேருந்து, அதற்கு பின்பு நம்முடைய வாலிப நாட்கள், அதற்கு பின்பு நம்முடைய திருமண காலங்கள், திருமணத்திற்கு பின்பு குடும்ப வாழ்க்கைகள், அதெல்லாம் ஒவ்வொரு நெருக்கங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ மனுஷங்க, நம்பின மனுஷங்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. எத்தனையோ மனுஷங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்லி நம்மோடு இணக்கமாக இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி உலகத்தில் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்து நம்மை அவருக்காக ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம், மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நல்லவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, உமக்கு நன்றியப்பா. அந்த வேலைக்கா உமக்கு நன்றியப்பா. இந்த மாலை வேளை தகப்பனே, உமது சமூகத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உமது கிருபை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஜீசஸ். அல்லேலூயா. ஆமாப்பா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரே.
இயேசுப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னப்ப கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பங்களை வர்த்திக்க பண்ணினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையோடு இருந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ கர ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேல் பிள்ளைகள் உயர்ந்ததுக்காக நன்றி அப்பா. இயேசுப்பா எங்களை நீர் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது கிருபை ஆண்டவரே, உமது கிருபைக்குள் உங்களை மறைத்து கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மனுஷனுடைய கண்களுக்கும் ஆண்டவரே, பொல்லாத சத்துருடைய கிரிகளுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து வந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே உமது கிருபை எங்களோடு இருந்தக்கா நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மெய் தேடக்கூடிய கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உளையான சேற்றில் கிடந்து எங்களை தூக்கி எடுத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளையாக மாற்றினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது கரம் எங்களோடு இப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கத்துடன் உங்களை சேர்த்துக் கொண்டேன் சொன்ன தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை அணைத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவர் சேட்டைக்குள் மறைத்துக் கொள்வது போல ஆண்டவரே நீர் எங்களை மறைத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவராக நடத்தின தயவுக்காக நன்றியோடு எங்களால் அல்லப்பா, எங்கள் பலனால் அல்ல ஆண்டவரே. ஆவியானவர் எங்களோடு இருந்து நடத்தி வந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமது கரம், உமது கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. மெய் துதிக்க கிருபை தந்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா இம்மட்டு நடத்துவீரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி வசிக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம்.
ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவன்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அற்புதம் செய்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். என்றும் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை இரண்டாக பிரித்து நடத்தின தேவன் இன்றும் நம்மோடு ஜீவிக்கிறார். இன்றும் நம்மோடு ஜீவிக்கிறார். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து அந்த எகிப்து ராஜா பட்டாளங்களோடு வந்தானோ அவர்களெல்லாம் அமிழ்ந்து போகச் செய்த தேவன். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடலை கடந்த உடனே கடல் இரண்டு ஒன்றாகினது. பிளந்த கடல் இரண்டும் ஒன்றானது. அந்த இஸ்ரவேல் ராஜாவுடைய, எகிப்து ராஜாவுடைய அந்த பட்டாளங்கள் எல்லாம் அழிந்து போயின. அப்படிப்பட்ட தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். ஒரே ஒன்று, பரிசுத்தம். நான் பரிசுத்தர், அதே போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதே போல் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த அடிமையாக இருந்த அந்த எகிப்து தேசத்திலே தண்ணீரை இரத்தமாக மாற்றினார். அதிசயம் செய்தார். அதே போல் திராட்சை ரசம், தண்ணீரை, வெறும் தண்ணீரை அந்த கல்யாண வீட்டிலே திராட்சை ரசமாக மாற்றினார். அந்த தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய மந்தையிலே ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது நம்மை மேய்ப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சர்வவல்ல தேவன். அவருடைய கிருபை அளவில்லாதது. அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் அடைக்கலமாகும் பொழுது நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கும்படியாக சங்கீதம் 34:8, சங்கீதம் 34:8 வசனத்திலே இப்படியாக சங்கீதக்காரன் பாடியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ கடைகளுக்கு போகிறோம், எத்தனையோ கடைகளுக்கு போகிறோம். நல்ல கடை எதுன்னு சொல்லி தேடி பிடிச்சி போகிறோம், பார்த்தீங்களா? அதே போல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தா தான் தெரியும். எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது உலகத்தில், கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லி இதிகாசங்கள் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். ஒரு குடும்பம், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 4 பிள்ளைகள். ஹஸ்பண்டு ரட்சிக்கப்படலை, அந்த அம்மா மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. 4 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பையன் அந்த அம்மா கூட ஆலயத்திற்கு பின்னாலே வருவான். கடைசி பையன். ரொம்ப கடவுளுடைய பயம் அந்த பையன் மேலே இருக்கும். ஆனால் பாருங்கள், அவனுடைய குடும்பத்தில் அந்த 3 பேரை விட அந்த கடைக்குட்டி பையன் 12வது வகுப்பு படிக்கும்போதே அவன் வேலையில் செலக்ட் ஆகிட்டு போயிட்டான். 12வது வகுப்பு படிக்கும்பொழுதே அதில் ஒரு எக்ஸாமில் அவன் கம்பெனிக்காரங்களே வந்து எக்ஸாம் எழுத வச்சு செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ 30,000 ரூபா சம்பளம் வாங்குதான். முதல்ல 15,000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 30,000 ரூபா வாங்குதான். எவ்வளோ பெரிய நல்லவர் பார்த்தீங்களா? அதைத்தான் அவர் சொல்கிறாரு, அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த
பொண்ணு அந்த அம்மா வச்ச கர்த்தர் மேல் வச்ச நம்பிக்கை வீண் போகலை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து ஆரம்பத்தில் பெரிய அளவில் நாகாலாந்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்துனவங்க. அங்கே இருந்து தீவிரவாதிகளால் அந்த பள்ளியை நடத்த முடியாத சூழ்நிலை வந்து அவங்க ஊருக்கு வந்து ஊரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த அம்மா ஆலயத்தின் மேல் வாஞ்ச, ஆலயத்தை குறித்து ஒரு வைராக்கியம். ஆனால் இங்கே வந்து அவங்க பூர்வீகம் வந்து விக்கிரக வழிபாடு தான். ஆனால் அந்த அம்மா அப்படி இருந்ததுனால அந்த அம்மாவுடைய விசுவாசத்திற்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்து இன்றைக்கி பிள்ளைகள் 4 பிள்ளைகளும் நல்லா இருக்காங்க. அந்த பையன் சென்னையில் ஒரு கம்பெனியில் நல்ல ஜாப்பில் இருக்கான். தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். 12க்கு மேலே அந்த 3 வருஷம் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு படிக்கக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு மேலே படிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய நல்லவர் பார்த்தீங்களா? அதனால் ஆண்டுடைய சமூகத்தை நாம் ருசித்து பார்த்தோம் என்றால்தான் அந்த ஆண்டுடைய வல்லமை என்பது நமக்கு புரியும். அதே அதிகாரத்திலே சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடியிருக்கிறான். கர்த்தரை தேடும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற எல்லா பயங்களும் நீங்கும். உலகத்து காரியங்களிலே நாளை என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், ஒன்றையும் குறித்து கவலை வரதில்லை. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அன்றன்றைக்கு உள்ள காரியங்களை அன்றன்றைக்கு நடத்துவார். அன்றன்றைக்கு உள்ள காரியங்களை அன்றன்றைக்கு நடத்துவார். இது கடவுளுடைய வேலை. நம்ம வேலை உழைக்க வேண்டியது. நம்முடைய வேலை என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையில் தவறாமல் வேலை செய்ய வேண்டியதான் நம்முடைய வேலை. நாளைக்கு உள்ள காரியத்தை நாளைக்கு அவர் பார்த்துக்கிடுவார். அதே போல் சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கார். ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தாவீது அந்த நேரத்தில் பாடியிருக்கார். சிங்கம் கூட தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினி கிடக்கும், அதுக்கு இடம் கிடைக்காம. ஆனால் கடவுளை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டுடைய சங்கீதம் தாவீது ராஜா பாடி வைத்திருக்கார் வேதாகமத்தில். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நோக்கி நாம் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய குடும்பத்தை நாம் திருப்பினோம் என்றால் நமக்கு ஒரு குறையும் வராது. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதே போல் 34:13 சொல்கிறது, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்பிக்கும் விலக்கி காத்துக்கொள். நம்முடைய நாவு பொல்லாங்கான நாவு. இது எல்லாத்தையும் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்லி உருவி பேசும், நாளைக்கே அவனா அவளா இப்படின்னு பேசும். மோசமான நாவு. இந்த நாவு இந்த கல்லை, அதாவது அந்த நாவை பொல்லாப்புக்கு நாம் விளக்கணும், சிந்திக்கணும். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார், ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, ஒரே நாளில் எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நம்முடைய நடவடிக்கைகள் கடவுளுக்கு பயந்து இருக்கணும். அதே போல் 34:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது. நம்மெல்லாம் பாவிகள் தான். இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் தான் கிடக்கு. நம்ம பாவத்திலிருந்து தான் வந்திருக்கோம். சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் அந்த பாவம் நம்முடைய சிந்தனைக்குள் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம அந்த ரட்சிப்புக்குள் நடத்தும் பொழுது அந்த பாவ உணர்வை நமக்கு கொடுக்குறார். அதுதான் அந்த ரட்சிப்புங்கிறது தான். அந்த பாவ உணர்வில் நாம் மறுபடியும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்களின் சத்தத்திற்கு ஆண்டவருடைய கண்கள் திறந்திருக்கிறது. அதேபோல் சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலுமிருந்து அவரை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா துன்பங்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து ஐயோ ஏன் இப்படி ஒரு மார்க்கத்துக்கு வந்தோன்னு சொல்லி நம்ம சிந்திக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த துன்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அங்கீகரித்திருக்கிறார். இதை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் என்று சொல்லி ஒரு சிந்தனையோடு நாம் ஓடும் பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் காக்கப்படுவோம். இதுதான் உண்மை. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப செல்லம் கொடுத்துடக்கூடாது. பிள்ளைகளுக்கு, குட்டி பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் செல்லம் கொடுக்கணும். அதுதான் பிரம்பை கையெடுக்கணும்னு சொல்லி பிரசங்கி சொல்லியிருக்காரு.
பிரம்பை கையில் எடுக்கலைன்னா மகன் நாளைக்கு வேறு மாதிரி போயிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு வசனம் சொல்லி சங்கீதம் 34:22 சொல்கிறது, கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவை மீட்கும் தேவன் நம்முடைய தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருக்குமென்றால், நீங்கள் உங்களுடைய காலங்களில் நெருக்கங்கள் இருக்கும், ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய காலங்களில் ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளை ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வளருங்கள். நீங்களும் ஆண்டவரோடு ஐக்கியமாகுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரந்தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்தினீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம் செய்து நாம் இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மாலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் ஆண்டவரே ஜாஷ்வா டிவி நேயர்களோடு இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நீர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து பார்க்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் அருளணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது.
இந்த பொல்லாங்கான இந்த உலகத்திலே ஆண்டவர் நாங்கள் எங்களை காத்து கொண்டு இந்த ரட்சிப்பை ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடமும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், குடும்பங்களிலே பிரச்சனைகள் மத்தியிலே அவர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்ல அந்த வார்த்தையின்படி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஜாஸ்வா டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஜாஸ்வா டிவியிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாத வேளையிலே எங்களை கொண்டு வந்து சேரும். உம்முடைய கரங்களிலே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோசரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.